சோ மகன்களா இன்னைக்கு நம்ம ரெண்டு அனிமே பார்க்க போறோம். இந்த ரெண்டு அனிமே தமிழ் டப்ல வந்து அனிமே தான். ஏற்கனவே தமிழ்லயே பார்த்திருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். ஐ திங்க் வந்து எப்ப ரிலீஸ் ஆக போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, லைக் இந்த அனிமே யாருக்கு செட் ஆகும் அப்படினு பேசலாம். ஓகேவா? சோ அந்த சேம் டைம்ல ஒரு நல்ல விஷயம் வந்தாலுமே கூடிய ஒரு கெட்ட விஷயம் வரும்னுவானுங்க. சோ அதே மாதிரி ஏஓடிக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்குது. சோ அது என்ன கொடுமையில என்னடா விடுமை அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ரிவ்யூ பண்ணிட்டு கமெண்ட் தள்ளீங்க அப்படின்னா இப்படி பட்டன் கண்டா அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? சோ எனிவே சொல்லணும்னு சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து மாப்சேகோ மேல கை வைத்தாங்கல. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒஷினோகோவா மேல கை வைப்போம். சோ ஒஷினோகோவான்றது நல்ல பாப்புலரான அனிமே தான். ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ்ல நல்ல ஒரு பாப்புலரான அனிமே தான் ஒஷினோகோவான்ற அனிமே. ஆனா தமிழ் டப்பு வரப்போகுதுன்றது பாப்புலரா இருந்தாலும் தமிழ் டப்பு எப்போ வந்து சொல்லிட்டு எவனுக்குமே தெரியல. அது எனக்குமே தெரியல. எவனுமே வந்து இத போஸ்டே பண்ணல. வாண்டடா வந்து ப்ரோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒஷினோகோவா வந்துச்சு ப்ரோ, ஒஷினோகோவா வந்துச்சு ப்ரோ சொல்லிட்டு போறதா. ஓகே ஒஷினோகோவா வந்துருச்சு போல சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணாம வந்திருக்கு. ஒருவேளை அப்டேட் ட்ரெண்ட் ஆகலையா இல்ல ட்ரெண்ட் ஆனா அப்டேட்டா சுத்தமா பார்க்கலையான்னு தெரியல. ஆனா ஒஷினோகோவா அந்த அனிமே சுத்தமா தெரியலடா. இன்னைக்கு வரைக்கும் வந்து போயிட்டு சோ அது மட்டும் இல்லாம ரெண்டு நாளா வந்து ப்ரோ ஒஷினோகோவாவோட அப்டேட் சொல்ல ப்ரோ, லைக் அப்டேட் இல்ல ரிவ்யூ சொல்ல ப்ரோ அப்படின்றீங்க. சோ நான் இன்னைக்கு தான் பார்த்துட்டு நாளைக்கு இன்னைக்கு சாயங்காலம் ரிவ்யூ வரும். ஓகேவா? சோ நிறைய அனிமே வந்து நான் ஜாலியா பார்க்கணும், ஜாலியா வந்து பார்த்துட்டு ஜாலியா வந்து பேசன்ற மாதிரி பார்ப்பேன். ஆனா ஒஷினோகோவா மட்டும் ரோஸ்ட் பண்ணணும் நினைக்கவே பார்க்கறேன். அதுலயும் பாட்டெல்லாம் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு நினைச்சாலே வந்து சந்தோஷமா இருக்குதா என்ன இருக்குது உடம்புல ஏதோ தோணுது. சோ எனிவே மக்களே ஒஷினோகோவா வந்து கிரென்ச்ல ரிலீஸ் பண்றாங்க. யாராச்சும் பார்க்கலாம் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஒத்தான அனிமே தான் இந்த அனிமே. சோ ஜாப்பனீஸ்ல ஒத்தான அனிமே. நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ரெண்டாவது எபிசோட பார்த்துட்டு இந்த அனிமே யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் தான் பார்க்கலாம், யாரெல்லாம் தான் பார்க்கவே தேவையில்லைன்றத வந்து நான் இன்னைக்கு சாயங்காலம் சொல்றேன். உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. அந்த சேம் டைம்ல பார்த்துட்டு வந்து தமிழ் டப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு ஒஷினோகோவா அனிமே பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே சொல்றீங்க. ஏன்னா வந்து டோக்கியோ கோல் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோல தான் வந்து நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ 8th எபிசோட் 9th எபிசோட் ப்ரோ பேட் பேர்ஸ் வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு. இப்போ நான் 8th எபிசோட் 9th எபிசோடுக்கு தனியா ரிவ்யூ பண்ண போல. 8th எபிசோட் 9th எபிசோட் ரிவ்யூ பண்ணனும் அப்படின்னு பார்த்தா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 எபிசோட் வரைக்கும் நான் பார்க்கணும். தலை வலிதா என்ன அப்படி பண்றீங்க. சோ ஸ்டில் ஓகே गाइस. சோ வந்து ஒஷினோகோவா பாருங்க. ஒஷினோகோவா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூவை ஒரு 12 ஒரு 10 மணிக்குள்ள சொல்றேங்க. சோ அப்பதான் கரெக்ட்டா எனக்கு கண்டென்ட் இருக்குமே கரெக்ட்டா இருக்கும்டா. ஓகேவா? சோ எனிவே வந்து ஒஷினோகோவா அனிமே வந்திருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. ஒரு ஒத்தான அனிமே தான் இந்த அனிமே. ஓகேவா? சோ அதுக்கு அப்புறம் மாப் சைக்கோ ஐ திங்க் வந்து நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ், மை ஹீரோ அகாடமி அப்புறம் வந்து ஒரு பங்கமான அனிமே சொல்லுவேன். மாப் சைக்கோன்ற அனிமே. அதுவும் வந்து இதுல வந்து ஒரு மாதிரி வந்து சொல்றது ஒரு விறுவிறுப்பா வச்சிருப்பாங்க. லைக் வந்து மாப் சைக்கோ 100 இருக்கு தெரியுமா? இதுல என்ன பவர் அப்படின்னா மாப் சைக்கோ 100 தெரியுமா? 100 அப்படின்றது அந்த ஹீரோவோட கேரக்டரோட ஃபுல் பவருமே. சோ அந்த 100 பவரை தொடும்போது அவன் ஒரு மாதிரி அப்கிரேட் ஆகிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமா இருந்திருக்கும். சோ மேபி சில விஷயம்லாம் வந்து நாளைக்கு ரிவ்யூல சொல்றேன். எனக்கு இப்பயே சொல்றேன்னா நாளைக்கு ரிவ்யூக்கு எதுவுமே இருக்காதா. ஓகேவா? சோ டோட்டலா 3 சீசன் இருக்கு. 3 சீசன்லயே வந்து 12 எபிசோட் 13 எபிசோட் 12 எபிசோட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 37 எபிசோட் இருக்குடா. இதுல சீசன் 1 பங்கமா இருக்கும், சீசன் 2 கொஞ்சம் வந்து அம்டமா இருக்கும், சீசன் 3 சூப்பரா இருக்கும். உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. லைக் வந்து லூசி படம் நான் பார்த்திருப்பீங்க. லூசி படத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த அனிமே ஒரு ஒத்தான அனிமேடா. ஒருவேளை நீ லூசி படம் பார்க்கல ப்ரோ அப்படின்னா கூட பரவாயில்ல. லூசி படம் ஒத்தன படம் தமிழ் டப்ல வேற இருக்கு. சோ அந்த படத்தை பாருங்க. ஒரு சயின்டிபிக் படம். ஐ திங்க் ஃபியூச்சர்னா எப்படி இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. லைக் ஃபியூச்சர்ன்றத பாஸ்ட்னு வெச்சுக்கோங்களா. சோ மாதிரி சூப்பரா இருக்கும். படமே சூப்பரா இருக்கு. நான் கூட 20 தடவை பார்த்திருந்த படத்தை. சோ பாருங்க லூசி படம் தமிழ் டப்ல இருக்கும். சோ அத பார்த்துட்டு வந்து இந்த அனிமே பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா அந்த படத்துக்கும் இந்த அனிமேக்கும் நிறைய மேட்சிங் எல்லாம் இருக்கும்டா. லைக் அது பவர் அப்கிரேட் தான், மத்தபடி எதுவும் இருக்காது. பட் ஒத்தான அனிமே மாப் சைக்கோன்ற அனிமே. சோ நான் பெட் கட்டுற மை ஹீரோ அகாடமி அப்புறம் ஒரு பங்கமான அனிமே நீங்களா பார்க்க போறீங்கன்றது தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் இந்த அனிமே ஜாப்பனீஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒரு தூக்கி போட்டானுங்க. அப்படியே வேற அளவு குதிச்சிருந்தேன் நானு. அதுலயும் வந்து முக்கியமான சீன் என்னன்னா ஏஓடி மாரியோ டார்லிங் தி பிராங்க்ஸ் மாரியோ கடைசியில வந்து ஹீரோ வந்து ஒரு பொண்ணால அழிக்கப்படுவானா. கடைசியால் காதலால் வந்து தோற்கத்திக்கு வந்து காதலால வந்து ஒரு விஷயத்துல ஜெயிப்பான். ஆனா காதல தோத்துருவான். ஏன்னா இவன் ஆளு வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ரெண்ட், வேற ஒரு ஆளுக்கு ஒரு கமிட்டட். அவ்வளவுதான். கமிட்டட்னா ஆகாது. நம்ம ஹீரோ கிட்ட ஓகே ஸ்பாயிலர்லாம் பண்ண விரும்பல. நீங்க அனிமே பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு நைட்டு கரெக்டா 9:30 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த அனிமேவை. யூடியூப்னா யாரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு முஜே தான். சோ முஜேல தான் ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த அனிமேவை. பட் தமிழ் டப் எப்படி இருக்க போது சுத்தமா தெரியல. ஏன்னா வந்து பயமா தான் இருக்குது. சோ நாளைக்கு பாப்போம் அந்த மாபோட கேரக்டர் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு தமிழ் டப்ல பார்க்கிறது ரொம்ப வெறியா இருக்கு. அதுவும் அகைன் வந்து ரீவாட்ச் பண்ண போறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்குது. ஸ்டில் ஓகே ஒரு நல்ல அனிமேடா ஒரு பங்கமான அனிமே தமிழ்ல வர போகுதுன்னும் போது கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா வந்து நான் பார்க்காத முக்காவாசி அனிமே தான் தமிழ்ல எடுத்துருவாங்க. பட் இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே பார்த்த ஒரு அனிமே தமிழ் டப்ல எடுத்துன்னு வரதுனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன்டா நானு. Wait and watch. ஏன்னா வார்த்தை எல்லாம் கரெக்டா வரும், தப்பு எல்லாம் பண்ண மாட்டேன். சோ வாய்ஸ்ல சொல்லும் போது ஓகேவா? சோ இனிமே மாப் சைக்கோ 9 மணிக்கு வரப்போகுது. 9 மணிக்கு முடிஞ்சா லைவ்ல சந்திப்போம். லைவ்ல வந்துருங்க. நைட் வந்து லைவ்ல சந்திப்போம். ஓகேவா? சோ அப்படி மாப் சைக்கோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னா பிடிச்சிருந்தது என்னன்னா பிடிக்கல அப்ப நம்ம அப்படியே கமெண்ட் செய்ய சொல்லிட்டு போங்க. நானும் அப்படியே பார்த்துட்டு ஓகேடா நம்ம ரீப்ளே பண்ணிட்டு நானும் பேசுறேன்டா. ஓகேவா? சோ இனிமே நைட் 9:30 மணிக்கு வந்து எல்லாரும் வந்து யூடியூப்ல சந்திப்போம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து ஏஓடி 26ஆம் தேதி ஒரு நல்ல அனிமே வரும், ஒரு புது அனிமே வரும், ஏஓடி வரும்ன்ற மாதிரி வந்து பேசின்னு இருந்தோம். ஆனா ஒரு
ரிப்பீட்டாக வரலனாலும் ஒரு பீடாக வந்திருக்குது. ஸோ அதனால வந்து இது நான் சந்தோஷமா சொல்றதா வருத்தமா சொல்றதா கூட தெரியல எனக்கு. ஏன்னா நானுமே நான் வந்து மேபி மாப்சைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்துடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் 26 வந்து மேபி ப்ளீச் வர மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தேன்டா. ஏன்னா வந்து அட்டங்காட்டேன்னு வர மாதிரி நியூஸ் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக அவன் தான் வர போறான மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ அட்டங்காட்டே தான் வரப்போகுது ப்ரோ, ஏஓடி தான் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு. அண்ட் சேம் டைம் எனக்கு நான் படிச்சு ஒரு ப்ளீச் வர போது போல அப்படி மாதிரி நான் ஒரு எண்ணத்துல இருந்தேன். ஆனால் வீடியோ இப்போ நான் எண்ணத்துல தான் இருக்கேன், அனுப்பி வரவே இல்லைடா. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? ஸோ கடைசியாக என்னாச்சுன்னு பார்த்தா இவனும் வரல அவனும் வரல, 2 பேரும் வரல. புதுசாக ஒருத்தன் புது அனிமே வந்து இறங்குறான். ஸோ என்னதான் வந்து நாளைக்கு இந்த அனிமே வருது சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாலுமே ஏஓடி வரலடா சொல்லிட்டு வரும்போது காண்டாகுது. இதுல வேற தேட்டர் புக் பண்ணலாம், தேட்டரில் படம் பார்க்கலாம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் ஷோ ஃபுல்லாக புக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்டா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆச்சுல, எல்லாரும் அந்த படத்துக்கு போகடா, ஜாப்பனீஸ் படம் நீங்க ஏன்டா வந்து பார்க்குறீங்க, நீங்க ஏன்டா வரல ஏஓடி வரீங்க மாதிரி எனக்கு இருந்துச்சுடா. நானும் ஜாலியாக தூங்கி எழுந்தா. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாரும் வந்து வேற படத்துக்கு போயிடுவாங்க. ஏன் வந்து ஓடே படம் ரிலீஸ் ஆனது போல ஓடிசேன்னு சொல்லுவாரு கேட்டா, ஓடிசே அது ஒரு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகும்போது ஏஓடி எவனா பார்க்க போறான், ஏஓடி வந்து காலியா இருக்கும், நாம பொறுமையா புக் பண்ணிட்டு பொறுமையா போவோம் பார்த்தா ஒருத்தர் நைட் ஃபுல்லா புக் பண்ணி வச்சிட்டானுங்க. அந்த படமும் போக முடியல. சரி நாளைக்கு வந்து 60 டிக்கெட் போட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா 60 டிக்கெட் ஃபுல் பண்ணி வச்சிட்டானுங்க. சரி திங்காம புக் பண்ணலாம்னு பார்த்தா ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணா அவன் ஃபோனே எடுக்கலாம், வரண்டான்னு சொல்லி அந்த டிக்கெட்டும் போச்சு. தனியா போயிருந்தா கூட நாளைக்கு நைட்டு ஏஓடி எப்படி இருந்து சொல்லிட்டு வீடியோ போட்டுருப்பேன்டா. நான் தான் ஒரு பீடியில் பார்த்தா என் கூட எல்லாம் பீடியாகிறானுங்க, எல்லாம் நாசமா போதுறாரு. ஸோ முடிஞ்ச வரையும் வந்து என்ன முடிஞ்ச வரையும் முன்னால ஏஓடியே முடிஞ்சிடும். முஞ்சா பாக்கிறேன், முஞ்சா வந்து ஏஓடி படத்துக்கு போயிட்டு ரிவ்யூ போல பாக்கிறேன் படம் எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா மற்றபடி நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, ஏன்னா வந்து நான் எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, அவ்வளவுதான் அதுன்ற மாதிரி இருக்குது என் மனசுல. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. ஸோ ஏஓடி வருமா வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் வந்து ஏஓடி ஏன்னா வந்து மாப்சேக்கர் தெரியுமா, இவனுக்கு வந்து அவனுக்கு பேர் என்னடா முஜே இந்தியா வந்து ஒரு டே ரிலீஸ் பண்ண கிடையாதுடா. ஐ திங்க் ஒரு அனிமே ரிலீஸ் பண்ணிட்டு போறானுங்க. இப்போ எக்ஸாம்பிள் கிரன்ச்சோல் போனோம்னா கிரன்ச்சோல்ல ஒரே முட்டை 10 அனிமே 20 அனிமே இருக்கு. ஆனால் வந்து முஜே இந்தியா வந்து ஒரு அனிமே ரிலீஸ் பண்றான். முதல்ல வந்து கேதர்ன்ற மாதிரி அனிமே ரிலீஸ் பண்ணான், அதுக்கப்புறம் அட்டாகாண்டேன்னு, அதுக்கப்புறம் வந்து ஒன் பஞ்ச் மேனு, அதுக்கப்புறம் கிளாஸ் ஆஃப் ஹைலைட், இப்போ வந்து மாப்சேக்கோ. ஸோ இது மாதிரி மொத்தமாக அடிப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு அனிமே போட்டு தலை ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து மாப்சேக்கோ கிட்டத்தட்ட 37 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ 37 எபிசோட்ஸ் கிட்டத்தட்ட 1.5 மாசம். எப்படி ப்ரோ ஒரு மாசம் 7 நாள் தானே ப்ரோ வருது அப்படின்னு கேள்வி வரும். எனக்கு வந்து கேள்வி இருக்குதான், இவனுக்கு எங்க உடனே போடுவானுங்களா, கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுவானுங்க. ஸோ அதனால வந்து அப்படியே 37 நாள் 37 எபிசோட் போடாலுமே அப்படியே ஒரு 5 நாள் கேப் போடுவானுங்க. ஸோ அதுல அப்படியே 1.5 மாசமா ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புது அனிமே வந்து அந்த புது அனிமேக்கு நம்ம ஏஓடி நம்பி அதுக்கும் ஏமாந்து அப்புறம் பார்த்தா ஏஓடியும் இருக்காது, ஒரு நல்ல அனிமே இருக்காது, நக்கின்னு போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்கும். அதுல தக்கு பண்ற கொடுமையில கிரன்ச்சோல் அந்த அனிமே தூக்கி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் பண்ணானா அதுக்கு மேல கேவலமா இருக்கும். சோ இது மாதிரி ஏஓடி பக்கறது பிரச்சனை இருக்குது. சோ வந்து இந்த வருஷமே ஏஓடி வராத போல அந்த நிலைமை தான் இருக்கிறோம். சோ நான் எதுவும் சொல்ற மாதிரியும் கிடையாது. இப்போதைக்கு வந்து அவ்வளவுதான்டா, அது அவன் செத்துட்டான்டா, அவன் செத்துட்டான்டா. சோ மக்களே பாப்போம், ஏஓடி வந்தா குடிச்சு உங்களோட அப்டேட் சொல்றேன். சோ இப்போ வரையுமே ஏஓடி கிடையாது. சோ இன்னைக்குல இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து மாப்சேக்கோ தான் வந்து அடுத்த ஒரு மாசம் வந்து முஜே இந்தியா ஓட்ட போறான். சோ அப்படியே வந்து கிரன்ச்சோல வந்து ஒஷினோகோவா ஓட்ட போறான், வந்து டான் கிங்க ஓட்ட போறான் போல. திங்க் அவனும் தமிழ் பிளேயர் வந்திருக்கான் போல. சோ இந்த 2 அனிமே தான் வந்து அடுத்த ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு வந்து பீக் இருக்கிற நிறைய சம்பவங்கள் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நானும் உனதை பத்தி பேசினா பார்த்தா அந்த விஷயமே வந்து நேற்று முடிஞ்சு போச்சு. சோ அதனால அண்ணா வந்து ஓட்ட பத்தி பேசுற மாதிரி கிடையாது. சோ அதனால வந்து நம்ம டேரக்டா கண்டென்ட் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வர போகுது, நிறைய 18+ கண்டென்ட் வர போகுதுடா. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அண்ணன் கிட்ட வந்து கம்மி பண்ணிக்கிறேன், கட்ட வந்து கம்மி பண்ணி நல்லா வீடியோ எடுத்துட்டு போறோம். ஓகேவா? சோ எனிவே இன்னைக்கு நைட்டு வந்து ஒஷினோகோவால உங்களை சந்திக்கிறேன், அப்படியே வந்து நைட்டு வந்து யூடியூப்ல உங்களை சந்திக்கிறேன். சோ அப்படியே சொல்றதா சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் உனக்கு நீ அப்படியே தூங்குறேன். குட் நைட் அடையப்பா.